ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிம் நெக்ஸஸ். நீ சோலோ லெவலிங் சீசன் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஜோகி ஜின்னு தான் பேசிட்டு போகிறாங்க. ஜோகி ஜின்னுட்ட நீ நிறையாவே மாட்ட, ஆனால் நான் அப்படியே இருக்கேன். ஜின்னுமே அதுக்கு நிறையா நடந்துருச்சு, ஆனால் அது எல்லாத்தையும் வேற மாதிரி பாதிச்சிருக்கு. அதுக்கு ஜோகியுமே நீ சொன்னது கரெக்டு தான், நான் ஹண்டராக இருக்க ரொம்ப பயப்படுறேன், ஆனால் அதுலேருந்து வெளியே வர பார்க்குறேன், ஆனால் என்னால் வர முடியல. நான் போக வேண்டியது ஏ ரேங்க், பி ரேங்க், சி ரேங்க் ரைடு தான், ஆனால் என்னை சூஸ் பண்ணுறது டி ரேங்க், இ ரேங்க் ரைடுக்கு மட்டும்தான். அப்படித்தான் நான் உன்னையே மீட் பண்ணேன். உன்னை திரும்ப திரும்ப ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கடுப்பாக இருக்கும் நீ இன்ஜூர் ஆகிட்டு வரும்போதெல்லாம், ஆனால் நீ எப்பயுமே சர்வே ஆயிடுவ. நீ என்ன எப்பயும் எப்படி பார்க்குறியோ அதை நான் மறக்கவே மாட்டேன். நம்ம ரெண்டும் சாப்பிட போகலான்னு ப்ராமிஸ் பண்ணோம். இதை நீ திரும்பி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த ஜெம்மை ஜின்னுகிட்ட கொடுக்குறா. ஜின்னுவும் ஏன்னு கேட்குறான். அதுக்கு ஜோகி நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் ரிட்டையர் ஆகி என் பேரண்ட்ஸ் கூட இருக்க போகிறேன், நீ எங்கே வந்தேன்னா எனக்கு சொல்லு, நான் உன்னை வெளியே கூட்டு போய் சுற்றி காட்டுறேங்க. ஜின்னுமே அது நடந்துச்சுன்னா நான் உன்னை வெளியே கூட்டு போகிறேன் அப்படின்றதான். அது ஜெம்மை கொடுத்துட்டு ஜோகியுமே அங்கேருந்து போயிருந்தா. ஜின்னு அந்த ஜெம்மை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜின்னுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஈ ரேங்க் ஹண்டர் நீ, பி ரேங்க் ஹண்டர் ஹேங்க கொண்டியா, என்னால் நம்பவே முடியல. உன்னை ஏற்கனவே ரீஅவேக்கனிங் பண்ணியிருக்கேன்னு சோதிச்சும் பார்த்தாச்சு. உன்னோட நல்லதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ ரொம்ப நாள் வாழ நினச்சா நான் பார்த்து இருந்துக்கோங்க. ஜின்னுவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். டாங்ஸு டீமோட கதை முடிஞ்சதுக்கப்புறம் நீயும் அந்த டி ரேங்க் ஹண்டர் மட்டும்தான் தப்பிச்சு வந்தீங்க. ஹாங் டாங்ஸுவோட பிரதர் ஹாங் டான்ஸு உங்கள் 2 பேர்த்தையுமே டார்கெட் பண்ணுவான். ஜின்னுமே ஹாங் டான்ஸு இஸ்ரா ஹண்டர் என்ன டார்கெட் பண்ணுறானா? ஊமே ஆமான்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, சட்டமெல்லாம் இஸ்ரா ஹண்டருக்கு ஒரு இதே கிடையாது. அவங்க அதிசயத்தையும் காட்டுவாங்க, அடிவையும் காட்டுவாங்க. அதாவது சொல்லணும்னா மான்ஸ்டரே இன்னொரு மான்ஸ்டரை பார்த்து பயப்படுறோமா நீ? முடிஞ்சா அவன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த கண்ட்ரியை விட்டே போயிடுது. ஜின்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு இன்னொரு ரீசன் இருக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. நான் ஸ்ட்ராங் ஆகலைன்னா சர்வே பண்ணவே முடியாது. ஜின்னுவையும் காட்டுறாங்க ஒரு கேட்டுக்கிட்ட. அப்புறம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஜின்னுவும் அங்கே இருக்கவங்களை பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிறான். அதுக்கு இதுதான் நம்மளோட ஸ்ட்ரைக் டீம், இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க, ஹண்டருக்குமே குவாலிஃபை இருக்காங்க, ஆனால் அவங்களால அந்த வேலையை பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டமும் இருக்கு, அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜின்னுவும் அதெல்லாம் பார்த்துட்டு நீ காலோட சொன்னே குடியாருன்னு எடுத்துட்டு வந்திருக்கானா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்களுமே நல்லதுதான், நமக்கு குறைஞ்சது 8 பேர் வேணும் சி ரேங்க் ரைட் பண்றதுக்கு, அதனாலதான் நீங்க சின்ன பசங்களுமே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அவாக்கன் பட்டாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க மைனராக இருந்தாலுமே. அதுக்கு அவளுமே இப்படிலாம் பேசாங்க, நான் ஹண்டரா குவாலிஃபை ஆயிருக்கேன் அப்படிங்கிறான். ஜின்னு அதுக்கு என்ன, நீ என்னதான் இருந்தாலும் ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், உனக்கு ரைட் போன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? அதுக்கு அவள் தயங்கிட்டே இல்லைன்னு சொல்றா. நீ என்ன ரேங்க் ஈயா அப்படின்னு கேட்குறான். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறா. ஆமாம், என்னதான் இருந்தாலும் நீங்கள் வெளியே தான் இருக்க போகிறீங்க, நானும் ஜின்னுவை மட்டும்தான் இந்த ரஞ்சனுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறேன். அப்புறம் சீரியஸாக நீங்கள் 2 பேர் மட்டும் தான் உள்ள போகிறீங்களா? நாங்கள் சும்மா 3 மில்லியன் காசு சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறான். இவமே ஆமாம், ஒரு ரைடுக்கு உங்களுக்கு 3 மில்லியன் தரோம் அப்படிங்கிறான். சண்டை விடாமல் இந்த காசு உங்களுக்கு கிடைக்குது, இது நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா இந்த கான்ட்ராக்டோட 10 மடங்கு அமௌண்ட் நீங்கள் தரணும் எங்களுக்கு திருப்பி அப்படிங்கிறான். ஜின்னு ஸ்ட்ரெல்த் ரூன் ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு காங்க கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கல் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அந்த கல்லை கையில் உடச்சிருதான் அவனுக்கு ஸ்ட்ரெல்த்ஸுகளுமே அவனுக்கு கிடச்சிருது. அதை செக் பண்ணி பார்த்துலான் இருக்கேன் ஜின்னு. அப்புறம் அவனோட புது கவசத்தை போட்டு வந்து நிற்கிறியா. ஜின்னு அதை பார்த்துட்டு என்னடா போட்டிருக்க அப்படிங்கிறியா. இது இட்டாலியன் கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுச்சு, எந்த போதும் ரெஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த டஞ்சனுக்குள்ள போறோம், அதனால இந்த அளவுக்கு நான் ரெடி ஆகணும்ல. ஆனால் ஜின்னு ஒரு வரல வச்சு அவனை தள்ளி விட்டுருதான். நம்ம உள்ள போனா இதை முதல்ல கழட்டி போட்டுட்டு வாடா அப்படிங்கிறான். கீழே விழுந்து அவனால எந்திக்க கூட முடியல, என்னை கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் 2 பேர் கேட்டுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி வா அப்படின்னு 2 பேர் மட்டும் போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் சீரியஸா தான் இருக்காங்களா, 2 பேர் மட்டும் எப்படி இதுக்குள்ள போயிட்டு உசுரோட வர முடியும் அப்படின்றான். அங்க இருக்க குடியாருமே டி ரேங்க் இ ரேங்க் சேர்ந்து இந்த சி ரேங்க் ரைடா பண்ண போறாங்களாங்க. அவங்க 2 பேரும் எதுக்குள்ள போயிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியல. அப்புறம் ஜின்னுவோட தங்கச்சியை காட்டுறாங்க. அங்க ஜாங்கி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு நினைக்கா. அங்க கேட்டுக்கிட்ட அவங்க அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க, சாங்கி தான். அப்புறம் கேட்டுக்கு வெளியே இருக்கவங்களை காட்டுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னு ஒருத்தங்க கேட்கிறியா. அப்போ நார்மல் ஸ்ட்ரைக்கரே உள்ள போயிட்டா 2 மணி நேரம் ஆகும் வர, அதனால ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்ல இருந்து அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அதுக்கு அந்த குடியாரன் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காங்க எவ்வளவு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிருது. இங்க இருக்கவங்களுமே மறந்து போயிருந்தாங்க, அவங்க எப்பறம் இதுக்குள்ள பாச கொண்டாங்க அப்படின்னு. சாங்கி எல்லாம் வாயை பழந்தாப்புல நிக்கிறா. இவமே அங்க வந்துட்டு என்னப்பா அடுத்தது போகுமா, இன்னும் காசு சம்பாதிக்கணும் நீங்க அப்படிங்கிறான். எல்லாருமே இன்னும் வாயை பழந்து போய் தான் நிக்கிறாங்க, யாரு சாமிவீங்கன்னு. அப்புறம் திரும்ப அடுத்த டஞ்சனுக்கு போயிருந்தாங்க. இன்னும் காபில் விளக்கியதுல இருக்கான். அங்க இருக்க ஸ்டோன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த டஞ்சனோட பாசியுமே காலி பண்ணிருக்கான், லெவலப் ஆயிருக்கு. அப்புறம் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு ஜின்னு கிளம்புறான். அவன் தங்கச்சியுமே என்ன இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்கறா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு கதவை மூடி மறந்துடாமா அப்படின்ட்டு போறான். அப்புறம் இன்னொரு டஞ்சன்ல பெரிய பாம்பவே காலி பண்ணிருக்கான் ஜின்னு. லெவலப்பும் ரொம்ப இருக்கு, ஒவ்வொரு டஞ்சனா போயிட்டு இருக்காங்க. அவனோட ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்ணி இந்த ஓனாய்மான இருக்க பீஸ்டைமே காலி பண்ணிருந்தான். இவன் ஜின்னுவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல வாடா மறைச்சு வைக்காரு, பாஸ் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அப்புறம் அவனுமே ஸ்டெல்த் ஸ்கில்ல பார்த்துட்டு இது உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, கண்ணுக்கு தெரியாம சண்டை ஓடுறதுன்னு ரொம்ப நல்லதாகவும் இருக்கு. அப்புறம் இன்னொரு பேனல்ல லெவலப் ஆயிருக்குன்னு வருது. டாஸ்லுமே லெவல் 2க்கு லெவலப் ஆயிருக்கு. அப்புறம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி கூட அந்த பாக்ஸ் அவனை அடிக்க வருது. ஆனா அதை ஒரே அடியில சோழியை முடிச்சுட்டு என்னோட புது ஸ்கில் டிராகர் வெல்டிங் பண்றது, ஸ்ட்ரைக்குமே எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறான். அதாவது அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்கில்லுமே கிடைச்சிருக்கு, பேடல் ஸ்ட்ரைக் அப்புறம் அட்வான்ஸ்
அட்வான்ஸ் டிராக் பில்டிங்னு. அப்ப அவன் கொண்டு போட்ட மிருகத்துல இருந்து ஜெம்மெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் யூ. அப்புறம் அவனுமே அவனோட ஸ்கில் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட மானம் இல்ல. என்னோட இன்டெலெக்ட் எபிலிட்டியை நான் கூட்டணும், எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கேன், அடுத்து நான் டீமன் கேஸ்டுக்குள்ள தான் போகணும். அப்ப இல்ல நான் ஏ ரேங்க் பி ரேங்க் நடுவுல தான் இருக்கேன், இப்ப போறது சரியில்லை அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது, பிளேயர் அவங்களோட லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வருது. பிளேயர் ரெக்யூஸ் லெவல் ரீச்டு. அப்புறம் இன்னொரு நோட்டிபிகேஷன்ல ஜாப் சேஞ்ச் குஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. ஜின்னுமே ஜாப் சேஞ்ச் குஸ்டா அப்படின்னு பாத்துக்கான். அப்புறம் அங்க கட் பண்ணி ஒயிட் டைகர் கிட்ட காட்டுறாங்க. அங்க மேனேஜர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து சீரங் கேட்டை பத்தி பேசணும் அப்படிங்கிறான். அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு யாரா சீரங் கேட்டுக்காண்டி 150 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா, அதுக்கு அவனுமே 2 மடங்கு அதிகமா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறான். அதோட லீடர் யூ ஜின்ஹோ, இந்த பேரே கேட்டது இல்லையே. அவனு மேனேஜர் சொன்னதுக்கு அவனுமே யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசிடென்ட் 2வது பையன் தான் அவன். அதுக்கு அந்த மேனேஜருமே பணக்கார பையன் காசு வச்சு விளாண்டுட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் ஷாக் ஆகுறாப்ல. பார்த்தா ஜின்னு ஈ ரேங்க்னு இருக்கும். ஆமா சார், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன பிளான் தான் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு மேனேஜரை சொல்றியா. மேனேஜருமே இந்த டபுள் டென்ஜர்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தவன்ல, இதுல ஏதோ இருக்கு எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்புறம் ஜின்னு யூவையும் காட்டுறாங்க. ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. யூ வெளியே வந்துட்டு சாரிப்பா மானாகஸ்ல எடுக்க லேட் ஆயிடுச்சு போமா அப்படிங்கிறான். அப்புறம் தொப்பி போட்ட இன்னொருத்த வந்து நான் கார் ஓட்டவா, நான் காலைல இருந்து சும்மா தான் இருக்கேன், நீங்களும் டயர்டா இருக்கீங்க அப்படிங்கிறான். ஜின்னுவோட தங்கச்சி ஃப்ரெண்டு ஜின்னுவை பாக்குறா. ஜின்னுமே என்ன பாக்குற அப்படிங்கிறா. ஒன்னும் இல்லை அப்படின்றதா. அப்புறம் அந்த மேனேஜர் இன்னொருத்தனையும் காட்டுறாங்க. மேனேஜர் அவன் சொல்லிட்டு போறேன், அந்த ஜின்னு ரீயா வேக்கன் பண்ணிருக்கான்றீங்களா அப்படிங்கிறான். மேனேஜருமே ஆமா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் அது எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறான். டஞ்சன்ல மோசமான நிலைமையில 3 தடவை தப்பிச்சு வந்திருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் டபுள் டஞ்சன், செகண்ட் டான்ஸுக்கு டீம் காலியானது, அப்புறம் காங் செத்தப்ப. இது எல்லா தடவையுமே நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனா இவன் மட்டும் தப்பிச்சு வந்துருதான். ரீயா வேக்கன் பண்ணனாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு மேனேஜர் சொன்னே. கூட இருக்கணுமே, நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு, இப்போ எங்க போறீங்க மேனேஜர் அப்படிங்கிறான். அந்த கத்துக்குட்டியில கொஞ்சம் போய் நோட்டை விடுவோம் அப்படிங்கிற மேனேஜர். அப்புறம் அவங்க அந்த கேட்ல வந்து பாக்குறாங்க, அந்த டீம்ல இருக்க எல்லாருமே யாருமே கேட்டுக்குள்ள போகாம வெளியே இருக்காங்க. மேனேஜருமே அதை பார்த்துட்டு என்னடா இங்க பிக்னிக் ஆட நடக்குது அப்படின்னு பாக்குறான். இவங்க யாரும் தெரியாம அந்த பிள்ளையுமே வந்து பண்ணிட்டா, இங்கெல்லாம் வரக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அவனுமே எங்க மன்னிச்சிருங்க, ஹண்டர்ஸா இருந்தனால என்னன்னு பாக்கலாம்னு ஆர்வமா வந்தோம், அவர் கூட இருக்கணுமே, நீங்க என்ன கேட்டு பக்கத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்காக நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நான் ஹண்டர் அப்படிங்கிறா. அவர் மேனேஜர் அப்ப நீங்களும் ஸ்ட்ரைக் டீம் சேர்ந்தவங்களா, அவளுமே சங்கடப்பட்டுக்கிட்டு ஆமா அப்படிங்கிறா. அப்புறம் மேனேஜருமே புரிஞ்சுக்கிறதான், ஜின்னு மட்டும் தனியா போயிருக்கான், இவங்க டீம் எல்லாம் வெளியே விட்டுட்டு நான் நினைச்சதோடவே பயங்கரமா இருக்கான் போல அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சாரிப்பா அவங்க டிஸ்டர்ப் பண்ணதுக்கு பார்த்து இருந்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஜின்னு யூமே வெளியே வந்துருந்தாங்க. அப்புறம் ஜின்னு யூட்ட வந்து நாளைக்கு எதுவும் கேட்டு வேலை இருக்கான், நான் லீவ் எடுத்துக்கலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறான். யூமே நாளைக்கா நான் சில கேட்ட ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், வேணா கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஜின்னு அதுக்கு அப்படிலாம் பண்ண வேணா, காசு வேஸ்டா போயிடும், அப்ப நான் வேணா 2 நாள் புடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு யூ சொல்றான். ஜென்னுமே ஓகேன்னு சொல்லிருந்தான். அவங்க பேசுறத யாரோ ஒருத்தன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் யாரையும் நெருப்புல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எறும்பு வருது, ரத்தமா இருக்க மாதிரி இருக்கு அந்த இடமே. அப்புறம் ஒரு பொண்ணு தெரியுது அங்க, பார்த்தா சுவைக்கு தான் அந்த கனவு வந்திருக்கு. அவனு வந்து திரும்பி அதே கனவா அப்படின்ட்டு ஒரு டாப் சீக்ரெட் பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல ஏதோ பிளான் இருக்கு, அதை பார்த்துட்டு இதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் கட் பண்ணி ஜின்னுவை காட்டுறாங்க. அவங்க மேனேஜர் ஜின்னுவை பார்க்க வந்திருக்காப்ல. உன்னை பார்த்ததுல சந்தோஷம்பா, என் பேர் ஒயிட் டைகர் கில்டோட செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் மேனேஜர் தான், கொஞ்சம் அவன்கிட்ட பேசலாமா, எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறான். அப்புறம் கஃபேல 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. கூட வந்து மட்டும் வெளியே உட்கார வச்சுட்டு அங்க மேனேஜர் ஜின்னுட்ட உனக்கு ஏற்கனவே தெரியும் ஒயிட் டைகர்கள் பெரிய கில்டுல ஒரு கில்டுன்னு, எப்பவுமே நாங்க டேலண்டா இருக்கவங்கள சேர்த்துக்கிறோம் எங்க டீம்ல, நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே வரேன், நீ எங்க டீம்ல சேர்ந்தனா யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் தரதோட நான் டபுள் மடங்கு உனக்கு தரேன், உனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருந்தாலும் அதையும் சொல்லுவேன், நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மனசுல நினைக்காப்ல, இதெல்லாம் நல்ல ஆஃபர் ஈராங்க் எவனும் விட மாட்டாங்க இதை அப்படின்னு நினைக்கான். அதுக்கு ஜின்னு உங்களோட ஹெட் குவார்டர் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு கேட்கிறான். மேனேஜர் 50 பில்லியன் வரும் அப்படிங்கிறான். அப்ப அதை எனக்கு எழுதி வைப்பீங்களா அப்படிங்கிறான். என்னது எனக்கு புரியல அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சான் மேனேஜர். அப்புறம் வெளியே மேனேஜர் கூட வந்து காட்டுறாங்க, பொம்பளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் திரும்ப மேனேஜரே காட்டுறாங்க, 30 பில்லியனா அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறான். அதைத்தான் எனக்கு யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபர் பண்றாங்க, நீங்க தான் டபுளா தரேன்னு சொன்னீங்க, அதனால அந்த பில்டிங் எழுதி வைக்க சொல்றேன் நானு, நம்மளால டாக்குமெண்ட் கூட என்கிட்ட இருக்கு பாக்கணும்னா பாத்துக்கோங்க. மேனேஜருமே அதெல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்கல, இந்த மாதிரி ஆஃபர் நான் எப்படி பண்றது, எனக்கு மேல இருக்க அதிகாரிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். அவன் பேசிட்டு இருக்கும்போது ஜின்னு அவ்வளவுதான் இது முடிஞ்சுன்னு கிளம்பி போறான். அவர் மேனேஜருமே யோசிக்கிறாப்ல, நான் என்னடா பண்ணி வச்சிருக்கேன், நான் என்னடா பண்றேன், ஃபர்ஸ்ட் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆஃபர் கொடுக்காங்கன்றத நான் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜின்னு அந்த மேனேஜரோட பின்னாடி எடுத்துட்டு என்ன பத்தி உனக்கு யார் சொன்னா, நீ என்ன யார்ட்டையும் வாய் திறக்கல. அவர் மேனேஜரும் திரும்பி பாக்குறப்பல ஆளக்கணும், அவரோட ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்றான் போல, அதனாலதான் மேனேஜர் எனக்கு தெரியாம இருக்கான் போல. மூஞ்சில கோடுமே போட்டுருந்தேன். அவனுமே அதை பார்த்துட்டு ஸ்டெல்த் ஸ்கில்லா, ரீ அவாக்கனோட ஸ்டெல்த் ஸ்கில்லா, இப்போ புரியுது ஏன் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு கொடுக்குறாங்கன்னு. அவங்க திரும்பி பார்த்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றான். என்ன மன்னிச்சிரு, உன்னை வேவு பார்த்ததுக்கு, நான் கேட்டதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். நாங்க டஞ்சன் எடுத்து புதுசா வரவங்களை ட்ரைனிங் கொடுப்போம் அதுல, அப்புறம் கில்டு
பாலிஷ் படி களவான்றவங்களையுமே நாங்க டஞ்சனுக்குள்ள அனுப்ப மாட்டோம். யார் இவ்வளவு கேட்ட வாங்குறாங்க நாங்க பார்த்தோம். அங்கதான் உன்னோட நேமா அடிபட்டுச்சு. அப்புறம் என்ன பத்தி வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு ஜின்னு கேக்குறான். எனக்கு அந்த கூட வந்திருக்கவனுக்கு மட்டும்தான் நான் மறைஞ்சிருக்கணும் தான் நினைக்கிறேன். வேற யாருக்காவது என்ன பத்தி தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களத்த சந்தேகப்படுவேன். என்னோட கில்ட் லீடர்ட்ட நான் கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ஆனா நான் சாக விரும்பல. நான் எதையும் சொல்ல மாட்டேன். என் கூட வந்தவனையுமே நான் எதுவும் பேச விட மாட்டேன். ஜின்னுமே சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு C-ரேங்க் டஞ்சன்ல வேலை பார்க்கறதுனால நிறைய பச்சைகள் வரும் போல. அப்புறம் சாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அதவே கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறான். டஞ்சன் சரியா கிடைக்கிறதுனால புதுசா வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு ஜின்னு நம்ம ஒரு டீல் போட்டுக்கிறோம். எங்கிட்ட இருக்க 3 C-ரேங்க் கேட்டா நான் உங்களுக்கு 300 மில்லியனுக்கு தரேன் அப்படிங்கிறான். அதுக்கு மேனேஜர் உள்ள இருக்க மாநாகிஸ்ல எசன்ஸ் 200 மில்லியன் தான் போகும். கொஞ்சம் குறைச்சு 2 அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஜின்னு சரி ஓகே ஒரு கேட்டா 200 மில்லியன் இருக்கு 600 மில்லியன் 3 கேட்டா எடுத்துக்கோ அப்படின்ட்டு தான். மேனேஜருமே சரின்ட்டு கையை கொடுத்துருந்தாரு. அப்புறம் இதுக்கு காசை போட்டு விட்டுருங்க. அப்புறம் கண்ணை மட்டும் வாயத்துற அப்படிங்கிறான். மேனேஜரும் பயப்படுறேன். கவலைப்படாத நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் கண்ணை மட்டும் வாய துறக்குறான். அவன் இருக்க ஹீலிங் போர்ஷன் எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். அவனுமே முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அந்த காயாச்சு குணமாயிருச்சு. என்னடா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். உங்க பவர் என்னன்றது எனக்கு காமிச்சிருக்கீங்க. இதை நீங்க என்னை நம்புறதா நான் எடுத்துக்கிறவா அப்படிங்கிறான். ஜின்னுவுமே நீ வாயை மூடி இருக்கிற வரையும் ஓகே தான் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் கூட வந்து மேனேஜர்ட்ட வந்து என்ன மேனேஜர் எப்படி போச்சுன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மேனேஜருமே நம்ம நினைச்சதோட பயங்கரமான ஆளா இருக்கான்ப்பா அப்படிங்கிறேன். அப்புறம் அங்க கட் பண்ணி அடுத்த நாளை காட்டுறாங்க. ஜின்னுட்ட பேசிட்டு இருக்கான். பாஸ் நம்மகிட்ட 600 மில்லியன் வந்துருச்சு. கேன்சல் பண்றதா இருந்ததா இவ்வளவு ரேட்டுக்கு எப்படி வித்தீங்க அதுவும் யார்கிட்ட அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஜின்னுவுமே இதெல்லாம் தொழில் ரகசியம்டா அப்படின்ட்டுதான். அங்க மேனேஜர் கத்துறா என்ன சொல்றான் C-ரேங்க் கேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு. அவனுமே ஆமா மேனேஜர் நம்ம வாங்கின 3 இதுல 1 தான் யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்க 2மே 70 மில்லியன் அது கீழே தான் விற்கவே செய்யறாங்க. அவன் நம்மளை ஏமாத்திட்டான். மேனேஜருமே அடங்க ஒம்மாளுன்ற மாதிரி உட்காடுறாரு. நான் அவனை வேவு பார்க்கறதுலயுமே தோத்துட்டேன். என்னை ஸ்கேமுமே பண்ணிட்டான். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா என்னதான் பண்ணலாமாடா தைரியமா. அப்புறம் போன்ல மெசேஜ் வருது. ஜின்னு தான் மெசேஜ் பண்ணிருக்கான். இதுல இருந்து நமக்குள்ள செட்டில் ஆகிருச்சு. என்ன வேவு பார்த்ததுக்கு சரியா போச்சு அப்படிங்கிறான். ஓ இதுக்கு தானா அவன் என்ன ட்ரிக் பண்ணி தான் ஏமாத்திருக்கான். சரி இவன் நம்பராது கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் ஜின்னுவை காட்டுறாங்க. ஜாப் சேஞ்சிங் குஸ்டா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்பாங்க guys.